explain Markov-Nikov's rule with suitable example. So consider ஒரு compound எடுத்துக்கிறேன். Generally இந்த Markov-Nikov's rule எதுல மட்டும்தான் valid அப்படின்னா alkenes இல்லாட்டி alkynesல மட்டும்தான் valid. Basically unsaturated groupல. So என்ன type of reaction நடக்கும் அப்படின்னா basically ஒரு electrophilic addition reaction extra bonds வந்து add ஆகும். So இப்போ add பண்ணனும்னா alkaneல எப்படி add பண்ண முடியும்? alkeneலயும் alkyneலயும் தான் add பண்ண முடியும். ரைட்டா? So இது வந்து generally unsaturated compoundsல நடக்கும். So இந்த rule என்னதுன்னா hydrogen is attached to hydrogen னா என்னது? இந்த HBrல H இருக்குல? So இந்த HBrல எப்படி H இருக்குல? அது எப்படி இருக்கும் அப்படின்னா H plus ஆவும் Br minus ஆவும் இருக்கும். Okay. So இந்த H plusல என்னது? electrophile. Okay. So இந்த electrophile போயிட்டு அந்த double bondல add ஆக போகுது. ரைட்டா? So அதனால தான் electrophilic addition. So இந்த hydrogen attaches to more hydrogen carbon. More hydrogen carbon. Okay வா? So இதுல ரெண்டு கார்பன்ல more hydrogen carbon in the second, the last carbon. So 1, 2, 3. So first carbon na more hydrogen carbon. So அதுல போயிட்டு என்னது நம்ம CH3 ஆயிருது. Because extra ஒரு hydrogen. இந்த Br எங்க போகும்? இந்த second positionக்கு போயிரும். So Br இங்க வந்துச்சு. இதுதான் என்னதுன்னா Markov-Nikov's addition. Consider உங்களுக்கு pH இருக்குன்னு வச்சுக்கோங்க. pH, CH, double bond, CH2. அதே மாதிரி தான். Hydrogen will go and add to more hydrogen carbon. So இங்க வந்து Br இருக்கும். அங்க வந்து CH3 இருக்கும். Okay. So இது வந்து எதனால அந்த more hydrogenக்கு போகுது அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் confusion இல்லாட்டி தெரிஞ்சுக்கணும்னா இப்ப பாருங்க. Consider நான் first case எடுத்துக்கிறேன். CH double bond CH2. First இதுல H plus இருக்குன்னு சொன்னேன். H plus என்னது? electrophile. Okay. So nucleophile என்னது? நம்ம alkene தான் nucleophile. electron donate பண்ண போகுது. Okay. So இந்த bondல 2 electrons இருக்கும்ல அதோட சேர்ந்து இந்த H plus எடுத்துக்கும். So H plus எடுத்த உடனே so எங்க போகும்? either வந்து இந்த CH3 வந்து இங்க போச்சுன்னா இங்க plus charge கிடைக்கும். அதே இது அந்த CH3 வந்து இங்க போயிடுச்சு அப்படின்னா இங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க வந்து CH2 plus charge கிடைக்கும். சாரி இங்க so அங்க plus charge கிடைக்கும். So ரெண்டு கார்போகேட்டைன் எது ஸ்டேபிள் கார்போகேட்டைன் பாருங்க 1 2 so கார்போகேட்டைனை சுத்தி நிறைய எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள். ஏன்னா எலக்ட்ரான் டொனேட் தேவையில்ல அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ்னா அதுக்கு தேவை எலக்ட்ரான். சோ இங்க பாருங்க இதுவும் டொனேட் பண்ணுது இதுவும். சோ ஃபர்ஸ்ட் தானே ஸ்டேபிள். இந்த செகண்ட் கேஸ்ல பாருங்க பிரைமரி கார்போகேட்டைன். ஏன்னா இந்த கார்பனை சுத்தி ஒரு கார்பன் தான் அட்ட. சோ பிரைமரி இது வந்து என்ன கார்போகேட்டைன்? செகண்டரி கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிள் பிகாஸ் மோர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் ஆர் தேர். சோ இதுல இருந்து தான் என்ன ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுமே தவிர இது கைவிட்டுற வேண்டியதான். ஓகே. சோ என்ன ஆகும்? CH3 and then plus. இப்போ நம்மளுக்கு யாரு மிச்சம் இருப்பாங்க? Br minus. So இந்த Br minus வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆயிக்கும். ரைட்டா? CH3, CH, Br and then CH3. இதனால தான் hydrogen is going to more hydrogenated carbon. அந்த மாதிரி அந்த ரூலே வந்துச்சு. பட் தென் இது வந்து எல்லா டைமுமே இந்த ரூலை வச்சு நீங்க பண்ண முடியுமா அப்படின்னா வேலிடா இருக்காது. கன்சிடர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கன்சிடர் CH3, H and CH double bond CH2. Okay. So இப்போ நான் இதுல வந்து Markov-Nikov's வந்து போட முடியுமானா போட முடியும் தான். Okay. So Markov-Nikov's போட முடியுமா போட முடியாதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா so இந்த double bond இருக்குல்ல double bondல இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் இருக்கு அந்த சைடு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. So ஹைட்ரஜன் டிஃபரன்ஸ் இருக்குல்ல so Markov-Nikov's valid. Okay. So சில கேஸ்ல Markov-Nikov's போட வேண்டிய அவசியமே இல்லை. அது அடுத்து பார்க்கலாம். Okay. So first என்ன ஆகும்? So கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? So actually நீங்க Markov-Nikov's படி இதை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஆக்சுவலி கிடைக்கணும் அப்படின்னா CHBr and then CH3. இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலி கிடைச்சிருக்கணும். So இதுலயும் CH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இதுலயும் CH3. ஓகே. So இதுதானே உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் நீங்க Markov-Nikov's படி போட்டா. பட் தென் இது வந்து ராங். So certain casesல நீங்க Markov-Nikov's யூஸ் பண்ண முடியாது. ஏன் நான் ராங்னு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. So first கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். ரைட்டா?
ஸோ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க தானே ஃபார்ம் ஆகும். அதுல போயிட்டுன்னா பிரைமரி கார்போகேட்டையான். இங்க ஃபார்ம் ஆச்சுன்னா பிரைமரி, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ செகண்டரி நம்மளுக்கு இது என்னது? செகண்டரி கார்போகேட்டையான். ஏன் செகண்டரின்னு சொல்றேன்? ஏன்னா இந்த கார்பனை சுத்தி 2 கார்பன் இருக்கு. ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ செகண்டரி. ஸோ இதுல ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் வென்எவர் இந்த கார்போகேட்டையான் மெக்கானிசம்லாம் இருக்குல்ல. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஏதாச்சும் ஒண்ணு நான் உண்டு எனக்கு டெர்ஷரி வர போற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சூப்பர் ஸ்டேபிள். ஸோ என்ன ஆகும்னா இந்த மெத்தில் குரூப் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிரும். இங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கும்ல, ஹைட்ரஜன் மிச்சம் இருக்கும். ஸோ மெத்தில் ஷிஃப்ட். ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த கார்போகேட்டையான் இந்த பேஸ்க்கு வந்துரும். இங்க என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த மெத்தில் குரூப் போயிரும். ஓகே, மெத்தில் குரூப் போயிடுச்சு. இப்போ இது வந்து டெர்ஷரி கார்போகேட்டையான், இட் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போ இது தானே நடக்கணும். செகண்டரி விட எனக்கு ஸ்டேபிள் இல்லை. ஸோ இதுல தான் போயிட்டு என்ன இது அட்டாச் ஆகும் அப்படின்னா நம்ம புரோமின் வந்து இதுல தான் போயிட்டு அட்டாச் ஆகும். ஓகே, இது வந்து இன்னொரு கேஸ். ஓகே, ஸோ கன்சிடர் உங்களுக்கு வந்து CH3, CH, டபுள் பாண்ட் CH அண்ட் CH3. ஸோ இந்த கேஸ்ல வந்து மார்கோவ் நிக்கோஸே நம்ம போட முடியாது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ஸோ பாருங்க 2 சைடும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. இங்க கார்போகேட்டையான் போட்டாலும் உங்களுக்கு செகண்டரி கார்போகேட்டையான் தான் கிடைக்கும். இங்க போட்டாலும் செகண்டரி கார்போகேட்டையான் தான் வரும். ஸோ எண்ட் ஆஃப் த டே எந்த இடத்துல நீங்க அட்டாச் பண்ணாலும் அதே ப்ராடக்ட் தான் கிடைக்க போகுது. ஸோ இங்க CH2 இருந்தாலும் அதே கதை தான், அங்க வந்து CH2 இருந்தாலும் நீங்க நேமிங் போட்டு பாத்துக்கோங்களேன். ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி என்னது? CH, இங்க Br வந்து அங்க வந்து CH2 and CS. ஸோ ரெண்டுக்கும் நேமிங் பாருங்க, ரெண்டும் ஒரே காம்பவுண்ட் தான். 2 bromo மெத்தட் ப்ரோபைன் பியூட்டைன், ரைட்டா? 2 bromo பியூட்டைன் ரெண்டுமே ஒரே இதுதான். ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி என்னது அப்படின்னா, கன்சிடர் உங்களுக்கு CN இருக்கு and CH டபுள் பாண்ட் CH2. நம்ம இது வரைக்கும் பார்த்தது இந்த CH3 என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இது வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதை ஸ்டெபிலைஸ் பண்ணும், ரைட்டா? ஸோ இந்த pH என்னது? pH வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இது பக்கத்துல இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா இது வந்து ரிசோனன்ஸ் ஸ்டெபிலைசேஷனே நடக்கும் pH பதில பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா. ஸோ இப்போ இது வரைக்கும் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்ததில்லை. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், எலக்ட்ரான், ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வாஸ் ஸ்டெபிலைஸ். இதுல இந்த CN வந்து C ட்ரிபிள் பாண்ட் இஸ் an எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இப்போ நீங்க இதுல மார்கோவ் நிக்கோஸ் நீங்க பாட்டுக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH, Br and CH3 கிடைக்கும். இது வந்து தப்பு. ஏன் தப்புன்னு சொல்றேன் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் an எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். நீங்க அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வருமானா வராது. எலக்ட்ரான் ஆல்ரெடி அதுகிட்டே எலக்ட்ரான் இல்லை, அது பக்கத்துல பாசிட்டிவ் சார்ஜ் போட்டா தப்பு. ஸோ எங்க பாசிட்டிவ்? இங்கதான் பாசிட்டிவ் வரணும். இந்த கேஸ்ல இங்க நெகட்டிவ் தான் வரணும். அப்போ என்ன வரும்? CN நெகட்டிவ்னா நெகட்டிவ்க்கு பக்கத்துல யார் போவா? ஸோ H பிளஸ் Br மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெகட்டிவ் கூட யார் போவோம்? H. ஸோ CH2. Br வந்து CH2 Br. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ எல்லா கேசஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கான்னு பாருங்க, இல்லாட்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஏதோ பாசிபிலிட்டி இருக்கா. ஸோ ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இப்படி 2 எக்ஸாம்பிள் தெரிஞ்சாலே உங்களுக்கு கொஸ்டின்ல மார்க் கிடைக்கும், லைக் எக்ஸாம்ல. ஓகே, தேங்க்யூ.